வணக்கம். இன்றைய குறள் "உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின்". இது குறள். இதுக்கு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு உண்ணாமல் விரதம் காப்பவர் பெரியவர். அவரும் பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுப்பவர்களுக்கு பிற்பட்டவராவார் அப்படின்றார் வள்ளுவர். அதாவது உணவு உண்ணாமல் விரதம் காப்பவர் பெரியவர். பெரியவர்னா முனிவர், சாதுக்கள் இவங்கெல்லாம். அவங்க கூட தீய சொற்களை பொறுப்பவர் பாருங்க, அவருக்கு பிற்படுத்தப்பட்டவராவார் அவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதுக்கு நாம் எழுதின கதை. காலேஜில் அனுஜா ராமிடம் எவ்வளோ நெருங்கி வந்தாலும் அவளை விட்டு விட்டு விலகி போனான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் அழகுக்கு காலேஜில் தினசரி ஒரு பட்டிமன்றங்களே நடந்து வருகிறது. ஆனால் இந்த ராம் என்னடான்னா நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். இது பற்றி அனுஜாவிடம் தோழி பாத்திமா கேட்டே விட்டாள். ஏய் அனுஜா, உனக்காகவே ரமேஷ் என்னடான்னா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உன்னை காதலிக்கிறான். நீ என்னடான்னா அவனை விட்டுட்டு உன்னை ஏறிட்டும் பார்க்காத ராம காதலிக்கிறாயே பாத்திமா ஃப்ரெண்டு. இதை பாரு பாத்திமா, நான் ரமேஷை நானா சாப்பிட வரான்னு சொன்னேன். அவன் ஒரு தலையாக என்னை காதலிக்கிறான். அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? பட்டென்று முடித்தால் அனுஜா. சரி, ராம உனக்கு பிடிக்க காரணம்? ரொம்ப முக்கியமான கேள்வி பாத்திமா கேட்குறா. நம்ம அதை கிளப்பி விட்றது இந்த கூட பொண்ணுங்க. படிக்கிறதுக்கு போனால் இப்போ படிப்பு சம்மந்தமாக கேள்வி கேட்போம். படிக்க பிள்ளைங்கள இப்போ அதுங்களை எப்படியாவது லவ் பண்ண வச்சுருங்க. இதுங்களே கூட இருக்கிற பொண்ணுங்களே லவ் பண்ண வச்சுருங்க. அப்போ பெற்றவங்க நம்பி பிள்ளைங்களை அனுப்புகிறாங்களே, இந்த மாதிரி அதுங்களை கிளப்பி விட்டுட்டு இதுங்க அழகாக ஜாலியாக போய் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணின்னு இதுங்க செட்டில் ஆகிடும். ஆனால் இதுங்களை நம்பி ஃப்ரெண்டுங்க இருக்குது பேர் அதுங்க வீணாக போகும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தப்புன்னு நான் சொல்ல வரல. அது தலையெழுத்து அப்படியே இருந்தால் அது போயிட்டு போகட்டும். நீ ஏன் உன் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேற? அதுங்களை கிளப்பி போட்டுக்கணும். பாவம் அதுங்களால அந்த பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் பற்றி ஏதாவது கவலைப்படுறாங்களா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படி அப்போ உடனே சரி, உனக்கு ராம ஏன் பிடிக்க காரணம்னு பாத்திமா கேட்குறேன். நான் ஆரம்பத்தில் அவரை எவ்வளோ திட்டியிருக்கேன் தெரியுமா? ஆனாலும் அவர் என்னை ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அப்படிப்பட்ட பொறுமைசால் தான் எனக்கு புருஷனாக வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல் அப்படின்றான். அதாவது இப்போ தட்ஸ் ஆல் முடிவு பண்ணிட்டா. சுலபமாக முடித்தால் அனுஜா. வள்ளுவரும் இதைத்தான் இக்குறளில் சொன்னார். அதாவது பொறுமைசாலிகளை பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால்தான் இந்த கதையை நான் இதில் எழுதினேன். அதாவது உணவு உண்ணாமல் விரதம் காப்பவர் பெரியவர். அவரும் பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுப்பவர்களுக்கு பிற்பட்டவராவார் அப்படின்றார். நாம் அதாவது நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா, நம்ம பிள்ளைங்க நம்ம அப்பா அம்மா நம்மளை சண்டை போட்டாங்கன்னா நம்ம ஒன்று பொறுமையாக போனோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்பா அம்மா தானே சண்டை போடுறாங்க. ஆனால் அதே மாதிரி ரோட்டில் போகும்போதும் யாராவது நம்மளை திட்டினாங்கன்னா சண்டை போட்டாங்கன்னா பொறுமையாக போங்க. அவங்களும் நம்ம அப்பா அம்மா மாதிரி நினச்சின்னு போங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் சண்டை போட்டுருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்புறம் அவன் ஒரு காண்டு வைப்பான், நம்ம ஒரு காண்டு வைப்போம், மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கணும். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால்
பொறுமைசாலியா இருக்கணும். அவங்க பொறுமைசாலியா இருந்தா, உணவு உண்ணாமல் விரதம் காக்கிறார் பாரு, அந்த அவரு அவரு வந்து எவ்வளோ பெரிய பெரியவரு. சாப்பாடே இல்லாம விரதமா இருக்கிறாரு. அவர விட நம்ம பெரியவங்களாம். வள்ளுவர் சொல்றாரு. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.